ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஸ்வாஸ்கோம். இன்றைக்கி நம்ம விஸ்வாஸ்கோமில் பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குழம்பு செய்கிறதுக்கு நம்ம முதல்ல ஒரு அரை மணி நேரத்துக்கு முதல்லையே கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்துருக்கணும். நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முதலே கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த பருப்பை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கு அப்புறமா கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடாதீங்க. நீங்கள் தண்ணி சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பேஸ்ட் ஆயிரும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை நம்ம பருப்பு கூட சேர்த்துட்டு சும்மா ஒரு சுத்து மட்டும் விட்டு அரைச்சி எடுத்துக்கிறலாம். இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு நம்ம ஒரு 2 தக்காளி பழம் அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். இது போல் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா ஹீட் ஆன உடனேயே நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனேயே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது போல் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளியை இதில் சேர்த்துக்கிறலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறலாம். இது போல் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம குழம்பு மிளகாத்தூள் இதில் சேர்த்துக்கிறலாம். இப்போ இதில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறலாம். இந்த குழம்பு மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா நான் வீட்டிலேயே அரைச்சி எடுத்துக்கிட்டது தான். இந்த குழம்பு மிளகாத்தூள் நம்ம எப்படி அரைச்சி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம சேனல்லே நான் வீடியோ போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் இந்த எண்ணெயிலே இந்த குழம்பு மிளகாத்தூள் நல்லா வதங்கட்டும். இதுக்கப்புறமா நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறலாம். நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா குழம்பு நான் கொஞ்சம் கெட்டியாக தான் வைக்க போகிறேன். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கிறலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறலாம். இந்த குழம்பு மிளகாத்தூளோட பச்சை வாசனை எல்லாமே போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் நான் அரைச்சி எடுத்துருக்கேன். ஒரு 1/4 மூடி தேங்காய் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறலாம். தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கடலைப்பருப்பை நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டைங்களாக நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் தண்ணி சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆயிரும். உருண்டை பிடிக்கிறதுக்கெலாம் வராது. பருப்பு சரியாக அரைப்படலை, கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும் அப்படின்னா கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இது போல் நம்ம எல்லா உருண்டைகளையுமே உருட்டி வச்சிடலாம். உருட்டி வச்சாச்சு. இப்போ குழம்பும் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த குழம்புல ஒவ்வொரு உருண்டைங்களாக சேர்த்துடலாம். இது போல் நம்ம ஒவ்வொரு உருண்டைங்களாக சேர்த்துடலாம்.
இந்த உருண்டை எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாம். இப்போ நம்ம மூடி போட்டுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், வெந்ததுக்கப்புறமா இது போல் லைட்டாக நம்ம திருப்பி விடலாம். நீங்கள் வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டீங்க அப்படின்னா உருண்டை வந்து உங்களுக்கு உடையாது. அப்படி இல்லைன்னா உருண்டை வந்து குழம்புலே கரைஞ்சிரும். அதனால் வந்து நீங்கள் போட்ட உடனேயே வந்து திருப்பி விடாதீங்க. இப்போ திருப்பி விட்டுட்டு திரும்பவும் நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம வேக விட்டுடலாம். நான் வந்து இந்த குழம்புக்கு வந்து புளியெல்லாம் எதுவுமே சேர்க்காம தான் நான் எப்பயுமே வந்து இந்த குழம்பு வந்து செய்வேன். பாருங்கள், இந்த உருண்டை எல்லாமே நல்லா வெந்து குழம்பு வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே மேலே வந்து எண்ணெய் தெளிஞ்சு பார்க்கவே குழம்பு வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் விஸ்வாஸ் கோமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.